pulling. Oil pulling. Very simple, very effective. அதிபராக தேர்வு செய்யப்பட்டால் உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவேன் என்று பிரச்சாரங்கள் தோறும் முழங்கியவர் ட்ரம்ப். இப்போது அதிபரானதும் அந்த போரை நிறுத்தும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். உக்ரைன் ரஷ்யாவுடன் பேச்சு நடக்கிறது. குறிப்பாக ரஷ்ய அதிபர் புட்டினுடன் போனில் பேசினார் ட்ரம்ப். விரைவில் நேரில் சந்திக்கப் போவதாகவும் கூறினார். அமெரிக்கா, உக்ரைன், ரஷ்யா இணைந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டுவரும் சூழல் நெருங்கி வருகிறது. இதற்கிடையே அமெரிக்காவின் கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் உக்ரைனுக்கு பயணம் செய்தார். அந்நாட்டின் அமைச்சர்களை சந்தித்து பேசினார். அப்போது ட்ரம்ப் கொடுத்து அனுப்பிய ஒரு வரைவு ஒப்பந்தத்தை அவர்களிடம் நீட்டினார். ஆனால் அதில் கையெழுத்து போட வேண்டாம் என்று அமைச்சரவைக்கு அதிரடி உத்தரவை போட்டார் அதிபர் ஜெலன்ஸ்கி. இந்த விவகாரம் பரபரப்பாக பேசப்பட்டது. அதாவது, உக்ரைன் நாட்டில் அரிய வகை கனிமங்கள் தாராளமாக கொட்டி கிடக்கின்றன. அவற்றில் 50% கனிமங்களை அமெரிக்கா அள்ளி செல்ல அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் அந்த வரைவு ஒப்பந்தத்தின் பிரதான அம்சம். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் திட்டத்துக்கு நோ சொல்லிவிட்டார் என்ற தகவல் வெளியானது. இதற்கிடையே இந்த விவகாரம் தொடர்பாக ஜெலன்ஸ்கி விளக்கமளித்தார். அவர் கூறியது, அமெரிக்கா கொண்டு வந்த முதலீடு ஒப்பந்தத்தில் எங்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் அம்சம் எதுவும் இல்லை. எங்களையும் நாட்டின் நலன்களையும் பாதுகாக்கும் அம்சம் இல்லாததால் தான் அமைச்சரவையை கையெழுத்திட வேண்டாம் என்று சொன்னேன். அதில் இன்னும் நிறைய முக்கிய அம்சங்கள் சேர்க்கப்பட வேண்டும். சரியான வடிவில் ஒப்பந்தம் தயாரிக்கப்பட வேண்டும் என்று ஜெலன்ஸ்கி கூறினார். ஆனால் அந்த ஒப்பந்தம் என்னவென்பதை விரிவாக அவர் விளக்கவில்லை. ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைன் சில நாட்கள் கூட தாக்குப்பிடிக்காது என்றார்கள். ஆனால் 3 ஆண்டுகளாக ரஷ்யாவை எதிர்த்து சண்டை செய்கிறது உக்ரைன். இதற்கு முக்கிய காரணம் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் வழங்கி வரும் ஆயுதங்கள்தான். குறிப்பாக அமெரிக்காதான் பல ஆயிரம் கோடி ஆயுதங்களை வழங்கி வருகிறது. இந்த விஷயத்தில் பைடன் நிர்வாகம் தாராளம் காட்டியது. அப்போதே இதை ட்ரம்ப் எதிர்த்தார். அதிபராக பதவியேற்றதும் போரை நிறுத்துவேன் என்று சொன்ன ட்ரம்ப் அதோடு உக்ரைனை அதிர வைக்கும் ஒரு தகவலையும் சொன்னார். நாங்கள் உக்ரைனுக்கு என்னவெல்லாம் கொடுத்தோமோ அதையெல்லாம் திரும்ப பெற விரும்புகிறேன். குறிப்பாக நாங்கள் கொடுத்ததற்கு சமமாக அவர்களிடம் இருக்கும் அரிய வகை கனிமங்களை எடுக்க விரும்புகிறேன். அதாவது 43.33 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான கனிமங்களை உக்ரைனில் இருந்து அமெரிக்கா எடுத்துக்கொள்ளும். இதற்கு உக்ரைனும் ஓகே சொல்லிவிட்டது. இதை செய்வதன் மூலம் எங்களை யாரும் முட்டாள் என்று இனி சொல்ல முடியாது என்று ட்ரம்ப் சொல்லியிருந்தார். அதற்கான ஒப்பந்தத்தை தான் இப்போது கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் மூலம் கொடுத்தனுப்பியிருக்கிறார். அதில்தான் உக்ரைன் அதிபர் கையெழுத்திட மறுத்து பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறார். இது தற்காலிகமானதுதான். ஜெலன்ஸ்கியின் பிடிவாதம் ட்ரம்பிடம் செல்லுபடியாகாது. வேண்டுமென்றால் இன்னும் சில உத்தரவாதங்களை உக்ரைனுக்கு அமெரிக்கா கொடுக்கும். அதன் பிறகு ஜெலன்ஸ்கி ட்ரம்பிடம் வழிக்கு வந்து விடுவார். இல்லையென்றால் ட்ரம்ப் வர வைப்பார் என்கின்றனர் சர்வதேச அரசியல் நிபுணர்கள்.